வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க பிரபாகர் பேசுறேன். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நிறைய வீடியோ போட்டுட்டே இருக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து விபிஏல ஃபில் கலர்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டு போஸ்ட் பண்ணிருக்கிறேன். இன்னைக்கு வந்து 25 ஜூன் 2026. ஜஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்க. ஓகே, இப்போ இதுல வந்து இந்த மூணாவது பாயிண்ட் இருக்கு இல்லையா, அப்ளைங் கலர்ஸ் யூசிங் ஆர்ஜிபி எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட் அப்படின்ற இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபில் கலர்ஸ் கொண்டு வரணும்னு பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த பாயிண்ட் நம்பர் 1, விபிஏல ஹவு டு அப்ளை ஃபில் கலர்ஸ் போட்டிருக்காரு பாருங்க. அப்புறம் அப்ளைங் கலர்ஸ் யூசிங் விபி கலர்ஸ்ன்ற ஒரு கான்ஸ்டன்ட். இந்த விபி கலர்ஸ்னா என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, அந்த வீடியோ பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போறது அப்ளைங் கலர்ஸ் யூசிங் ஆர்ஜிபி எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கோபைலட்ல கேட்கலான்னு இருக்கேன். Get me simple example which will apply RGB X, Y, Z type fill color in Excel அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகே, என்ன டைப் பண்ணிருக்கேன்? Get me simple example which will apply RGB XYZ X, Y, Z type fill color in Excel. எப்படி இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்றது? ஃபார்முலா கிடையாது, விசுவல் பேசிக் விபி கோட் அப்படின்றது. ஸோ இப்போ அதை ரன் பண்ணி நம்ம கோடு கொடுக்க போகுது. இங்க பாருங்க, வந்துச்சு. Here is a simple VBA example that applies custom RG X, Y, Z fill colors to cells in Excel. This way, you can go beyond the 8 VB color இருக்கு இல்லையா, VB கலர்ன்ற கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அதில் எத்தனை கலர் அப்ளை பண்ண முடியும்? ஒரு 8 கலர் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். என்னன்னு சொல்லி இங்க ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த வீடியோல பார்த்துக்கணும். லைக் பிளாக், ப்ளூ, ரெட், அந்த மாதிரி மொத்தம் 8 கலர் இருக்கு. அந்த 8 கலர்ல 2 ஸ்பெசிபிக் வந்து நமக்கு புரியாத கலரா இருந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு. இந்த பாருங்க, விவி எம் அஜெண்டா, விவி சியான், இது மட்டும் உங்களுக்கு தெரியாது. நார்மலா பிளாக் தெரியும், ரெட் தெரியும், கிரீன் தெரியும், எல்லோ தெரியும், ப்ளூ தெரியும். ஓகே, அப்ப இந்த 5 தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 2 6வது 7வது நமக்கு நார்மலா தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இல்லை. பட் தெரிஞ்சிருந்ததுன்னா சந்தோஷம். விபி எம் அஜெண்டா, அப்புறம் விபி சியான், விபி ஒயிட். அது என்ன விபி எம் அஜெண்டா? இதுதான், இந்த கலர் தான். இந்த ரோ நம்பர் 6ல இருக்கு இல்லையா, A6 இந்த செல் இருக்குல்ல, அதான் விபி எம் அஜெண்டா. அடுத்தது விபி சியான் அப்படின்றது, இது ஒரு ப்ளூ கலர். ஓகே, நார்மலா ஒயிட் வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் மாதிரி. ஸோ இப்போ நம்ம பார்க்கறது ஆர்ஜிபி அப்படின்ற டைப்ல, அந்த கஸ்டம் டைப்ல எப்படி பண்ணலாம்னு சொல்லி போட்டேன். இது வந்து 8 கலர் மட்டும் இல்ல, நிறைய பண்ண முடியும்னு சொல்லி போட்டேன். எப்படி நிறைய பண்ண முடியும்னா, இந்த கோடு வந்து பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்களா ஆர்ஜிபின்னு இருக்கு இல்லையா, இதுல 255 இருக்கு. ஸோ எக்ஸ் வந்து 255, ஒய் வந்து 0, பி அப்படின்றது 0. ஸோ இந்த மாதிரி வந்து எத்தனை காம்பினேஷன் அது மாதிரி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கேட்கலாமா? ஸோ யூசிங் ஆர்ஜிபி, ஹவு மெனி கலர் காம்பினேஷன் கேன் பி அப்ளைட் அப்படின்னு கேட்குறேன். ஸோ இதுக்கு வந்து என்ன ஆன்சர் சொல்லுதுன்னு பார்க்கலாமா? When you use RGB X, Y, Z in VBA, each of 3 components, red, green, blue, இருக்கு இல்லையா, இதுல ஆர்ன்றது ரெட்டை குறிக்குது, ஜின்றது கிரீனை குறிக்குது, பின்றது ப்ளூ குறிக்குது. கேன் ரேஞ்ச் 0 to 255 அப்படின்றது. ஸோ 255 வேரியன்ஸ் ஃபார் எக்ஸ், 255 variance for y, 255 variance for z. Actually 255ல 0 சேர்த்தனா 256 வரும். Okay, so the total combination is 256 into 256 into 256. 3 times multiply பண்ணியாச்சுன்னா இங்க என்ன வருது? Just 1,67,00,000
77,216 கலர்ஸ். ஓகே, நீங்க இமேஜின் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க இல்லையா? நீங்க டிவி வாங்கினீங்கன்னா டிவில நிறைய கலர்ஸ் வர்றதுக்கெல்லாம் நிறைய விஷயமா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது. ஓகே, ஸோ இப்போ so you can create 16.7 million சொன்னா 16.7 million unique colors using RGB, far more than 8 fixed VB color constant. இந்த VB கலர்னு சொல்லி போட்டாச்சுன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட் கலர் தான். ஓகே, இதுல வந்து நம்ம பார்த்த மாதிரி இந்த 8 கலர் மட்டும் தான் வரும். ஸோ இப்போ இதுல வந்து எக்ஸாம்பிள் மேக்ரோ அப்படின்ற முன்னாடி ஒன்று கொடுத்துருக்கு. இதை போயிட்டு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. ஓகே, ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சப் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது மேக்ரோ. திஸ் இஸ் நாட் அ பிரைவேட் மேக்ரோ. திஸ் கேன் பி கால்ட் எனிவேர். இங்க எண்ட் சப்னு முடியுது. இதை ஓவராலும் அப்படியே காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணிட்டு உள்ள எக்ஸல்ல போயிட்டு அங்கே போய் பார்க்கலாம். ஓகே, ரைட். நேரா இந்த எக்ஸல் ஷீட்டு அப்புறம் இந்த பர்டிகுலர் இந்த ஷீட்டு ரெண்டையும் சைட் பை சைடா வச்சுக்கலாம். எக்ஸல் ஷீட் லெஃப்ட்ல, விபி எடிட்டர் ரைட் சைட்ல. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், மாடியூல் 3 அப்படின்றத செலக்ட் பண்ணணும் இல்லையா? மாடியூல் 3 கிளிக் பண்ணா இங்க வந்து மாடியூல் 3ன்னு சொல்லி வருமா? வராது. ஏன்னா மாடியூல் 3 டபுள் கிளிக் பண்ணணும். ஓகே, இப்போ என்ன கோடுங்க இருக்கு? மாடியூல் 1 கோடு தான் இருக்கு. ஸோ மாடியூல் 1ல நிறைய எத்தனை மேக்ரோ இருக்கு பார்த்தீங்கன்னா, மேக்ரோ நம்பர் 1 add B2 and B3 அப்படின்னு போட்டு மேக்ரோ நம்பர் 2, மேக்ரோ நம்பர் 3, மேக்ரோ நம்பர் 4, 5, 6 மொத்தம் 6 மேக்ரோ இருக்கு. மேக்ரோ நம்பர் 1 and 2 வந்து ஸ்பெசிஃபிக்கா நேம் கொடுத்துருக்கு. அடுத்த கீழே பார்த்தீங்கன்னா மேக்ரோ 1, மேக்ரோ 2, மேக்ரோ 4, மேக்ரோ 5 இந்த மாதிரி. ஓகே, இது வந்து மாடியூல் 1 கோட்ல இருக்கு. நான் மாடியூல் 3ல போயிட்டு அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ மாடியூல் 3யை டபுள் கிளிக் பண்ணியாச்சுன்னா இப்போ நமக்கு மாடியூல் 3 கோடு விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல போயிட்டு கண்ட்ரோல் வி சொல்லி பேஸ்ட் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் வி ஃபார் விக்ட்ரி கொடுத்தாச்சு, பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லையா? என்ன எக்ஸிக்யூட் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ நான் இங்க போயிட்டு இது எல்லாத்தையும் வந்து எந்த ஷீட்ல கொடுக்கணும் அப்படின்ட்டு பார்க்கணும்னா புதுசா இன்னொரு ஷீட் கொடுக்கலாம். இந்த ஷீட் பேர் ஆர்ஜிபின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஆர்ஜிபி இந்த ஷீட்ல போய் எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லுவோம். அப்போ நாங்கள் போய் கோடை வந்து எடிட் பண்ணோம். இங்க செட் டபிள்யூஎஸ் திஸ் ஒர்க் புக் ஷீட்ஸ் டாட் விபி கலர் இருக்கு இல்லையா? அது இல்லாம நான் என்ன பண்றேன், ஆர்ஜிபி புதுசா ஒரு ஷீட் கிரியேட் பண்ணி ஆர்ஜிபி கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ அடுத்து டபிள்யூஎஸ் டாட் ஆக்டிவ் இருக்கு. ஸோ இந்த கோட்லாம் உங்களுக்கு இப்போ இது வரைக்கும் சொல்லி தரல, அதனால புதுசா இருக்கும். பட் லாஜிக்கலா புரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த ரெண்டு கோடையும் வந்து இது எப்படி சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நீங்க சொல்ற பாருங்க. இந்த டிக்ளரேஷன் ஆஃப் அ வேரியபிள் இந்த இடத்துல இருக்கு இல்லையா? என்ன வேரியபிள், எது வேரியபிள்? இதுல டிம் வேரியபிளா கிடையாது, அது கம்ப்யூட்டர்ல இருக்கிற கீவேர்டு. கம்ப்யூட்டருக்கு இருக்கிற கீவேர்டை போய் எனக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. நான் போய் வேரியபிளா டிக்ளேர் பண்றேன்னு சொல்லி சொந்தம் கொண்டாட முடியாது. அதே மாதிரி அஸ் இருக்கு இல்லையா? அதுவும் கம்ப்யூட்டர்ல இருக்க கீவேர்டு, அதையும் வேரியபிள்னு சொல்லிட்டு நான் போய் சொந்தம் கொண்டாட முடியாது. அதே மாதிரி ஒர்க் ஷீட் அப்படின்றது கம்ப்யூட்டர்ல உள்ள கீவேர்டு. இந்த கம்ப்யூட்டர்ல உள்ள கீவேர்டுன்னு சொல்றீங்களா என்னன்னு சொல்லி கேட்டா, அதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர்ல ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிருக்கு. கம்ப்யூட்டர் வில் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் இட். கம்ப்யூட்டர் ப்ரீ ப்ரோக்ராம்டு அப்படின்னு அர்த்தம். ப்ரீ ப்ரோக்ராம்டு அர்த்தம். ஓகே, ஸோ நம்ம பெற்றவங்க நமக்கு பேர் வைக்கிறாங்க இல்லையா? அந்த பேரையும் வந்து கம்ப்யூட்டர்ல இதெல்லாம் வந்து ஆல்ரெடி பேர் வச்சிருக்கு. டிம்னா என்ன, அஸ்னா என்ன, ஒர்க் ஷீட்னா என்ன, திஸ் ஒர்க் புக்னா என்ன, ஷீட்ஸ்னா என்ன, கலர்னா என்ன, இன்டீரியர்னா என்ன, எல்லாமே கம்ப்யூட்டர்ல ஆல்ரெடி பேர் வச்சிருக்கு. ஆனா இந்த மாதிரி வந்து டபிள்யூஎஸ் அப்படின்றதெல்லாம் எங்கேயுமே இருக்காது. கம்ப்யூட்டர் தெரியாது. கம்ப்யூட்டர் சொன்னா டபிள்யூஎஸ்னா என்னதுங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் கேட்கும். அப்போ அதை டிக்ளேர் பண்ணணும், இதுதான் வேரியபிள். ஸோ திஸ் இஸ் த வேரியபிள். திஸ் கேன் ஹாவ் எனி வேரியபிள், எனி வேல்யூ, எனி டேட்டா டைப். இது வந்து இன்டீஜராகவும் டிஃபைன் பண்ணலாம், ஒரு நம்பரா டிஃபைன் பண்ணலாம், இல்ல ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணலாம், இல்லைன்னா டெக்ஸ்டா டிஃபைன் பண்ணலாம், இல்ல எக்ஸல்ல உள்ள ஒரு ஆப்ஜெக்டா டிஃபைன் பண்ணலாம். இப்போ இந்த டபிள்யூஎஸ்னா நம்ம ஒரு எக்ஸல்ல உள்ள ஒரு ஆப்ஜெக்ட், எக்ஸல் அப்ளிகேஷன் சொல்லி சொல்றோம் இல்லையா? எக்ஸல் அப்ளிகேஷன் அப்படின்றது அது ஒரு ஆப்ஜெக்ட். அதே மாதிரி எக்ஸல் ஒர்க் ஷீட் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட், எக்ஸல் ஒர்க் புக் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஃபைல் அப்படியே சேவ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லணும். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஃபைல் அப்படின்றது எக்ஸல் இருக்கு இல்லையா? இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸல் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆயிருக்கான்னு பார்த்தா
இல்ல, ஏன்னா இங்க எக்ஸல் இன்னொரு ஃபைல் இருக்கு, இதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ எக்ஸல் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிருக்கான்னு பார்த்தா இல்ல, இங்க இன்னொரு ஃபைல் இருக்கு. இப்போ போயிட்டு இதை வந்து ஃபைல் க்ளோஸ் பண்ணி கொடுக்குறேன். இப்போ எக்ஸல் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்டா இப்போ எக்ஸல் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகல, ஏன்னா எக்ஸல் வேர்டு மேல இருக்கிறதுங்களா, ஆனா ஏதாவது ஃபைல் ஓப்பன் ஆயிருக்கா அதுல இல்ல. ஸோ இதுதான் எக்ஸல் அப்ளிகேஷன் சொல்லி சொல்றோம். இந்த எக்ஸல் அப்ளிகேஷனை ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, அடுத்தது இதுல போயிட்டு நம்ம ஒரு ஒர்க் புக் புதுசா கிரியேட் பண்றோம்னா இந்த ஒர்க் புக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஓகே, ஸோ இந்த ஒர்க் புக் எதுல இருக்கு, எக்ஸல் அப்ளிகேஷனுக்கு உள்ள இருக்கு. ஸோ எக்ஸல் அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் லெவல் ஆப்ஜெக்ட், எக்ஸல் ஒர்க் புக் செகண்ட் லெவல் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்டை க்ளோஸ் பண்றேன். இப்போ அடுத்தது இங்க மறுபடியும் போயிட்டு என்ன பண்றேன், எக்ஸல் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்றேன். ஸோ இப்போ எக்ஸல் அப்ளிகேஷன் இல்லாம இருந்தது ஓப்பன் ஆயிடுச்சு. நாங்க ரீசன்ஸ் அப்படின்ற டேப்ல போயிட்டு நம்ம விபிஏ பேசிக்ஸ் -005 -VB கலர் -25 ஜூன் 2026 இந்த ஃபைல் தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதை கிளிக் பண்ண உடனே ரீசன்ட் ஃபைல் வந்து இப்போ ஓப்பன் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ஒர்க் புக். ஓகே, இப்போ எனேபிள் கண்டென்ட் இது கேட்குது, ஏன்னா நம்ம மேக்ரோ கிரியேட் பண்ணிருக்கோம், விபிஏ எல்லாம் கிரியேட் பண்ணிருக்கோம், அதனால வந்து அதை எனேபிள் பண்றதுக்கு எனேபிள் கண்டென்ட் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா மேக்ரோல போயிட்டு வேற யாராவது உங்களுக்கு தெரியாதவங்க உலகத்துல யாராவது ஒரு மேக்ரோ போட்டு என்ன பண்ணுவாங்க, உங்க டேட்டாவெல்லாம் திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு மேக்ரோ இங்க போய் அந்த அந்த ஷீட்ல போய் அதை பண்ணு, இந்த ஷீட்ல போய் இதை பண்ணு, இவரோட வெப் ப்ரௌசர்ல போய் இவரோட ஐசிஐசி பேங்க்ல உண்டான அக்கௌண்ட் எடு, கனரா பேங்க்ல உண்டான அக்கௌண்ட் எடுத்து பாஸ்வேர்ட் எல்லாம் எடுத்துட்டு அவரோட உண்டான பணத்தை எல்லாத்தையும் திருடி கொண்டு போயிடு அப்படின்னு சொல்லி ஒரு மேக்ரோலாம் எழுதலாம். நிறைய வாய்ப்பு இருக்கு, அதனால கவனமா இருக்கணும். ஓகே, நீங்க ஏதாவது டேட்டா டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது யார் கொடுத்துருக்காங்கன்றதை பொறுத்து இருக்கு. அதை பொறுத்து கரெக்டா நீங்க பார்த்துட்டு எனேபிள் கண்டென்ட் சொல்லி கொடுக்கணும். இந்த ஃபைல் நான் தான் கிரியேட் பண்ணிருக்கிறேன், அதனால வந்து தைரியமா எனேபிள் கண்டென்ட் கொடுக்குறேன். இப்போ இந்த ஷீட் பேரு ஆர்ஜிபின்னு இருக்கு. இந்த எய்ம்ல தான் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறோம், அப்ளைங் கலர்ஸ் யூசிங் ஆர்ஜிபி. ஸோ இந்த ஷீட் எல்லாமே ஒவ்வொரு ஆப்ஜெக்ட். இதுல எத்தனை ஷீட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஷீட்ஸ் அப்படின்றது வந்து ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஷீட்ஸ் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட். ஒர்க் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இப்போ எத்தனை ஃபைல் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு இதில் போய் பார்த்தோம்னா, எக்ஸல்ல போய் பார்த்தோம்னா எத்தனை ஃபைல் ஓப்பன் ஆயிருக்கு, ஒரே ஒரு ஃபைல் தான் தெரியுது இல்லையா. நம்ம போயிட்டு புதுசா இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணலாம். ஃபைல் ஓப்பன் பக்கத்துல இந்த விபிஏ கோர்ஸ் டிபிஏடி பிரபாகர் இருக்கு, இதை ஓப்பன் பண்றேன். இது விபிஏ கோர்ஸ் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், கான்செப்ட் வைஸ் 1 by 1 கிரியேட் பண்றதுக்கு இது கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இது ரெண்டாவது ஃபைல். இப்போ போய் எக்ஸல் இந்த அப்ளிகேஷன்ல போய் பார்த்தோம்னா இங்க லெஃப்ட் சைட்ல விபிஏ பேசிக் -005 அப்படின்ற ஃபைல் இருக்கு. இது வந்து ஒரு ஒர்க் புக், இது ஒரு ஆப்ஜெக்ட். இது வந்து விபிஏ கோர்ஸ் அப்படின்றது அடுத்த ஒரு ஒர்க் புக்கு. ஸோ ஒர்க் புக் ஆப்ஜெக்ட் இப்போ எத்தனை இருக்கு, கலெக்ஷன் ஆஃப் ஒர்க் புக் எத்தனை இருக்கு, 2 இருக்கு. ஸோ ஒர்க் புக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சொன்னா அது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஒர்க் புக்குன்னு சொல்லி சொன்னா எஸ்டர் விட்டுட்டோம்னா சிங்குலர்ல சொன்னா அதுவும் ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஓகே, அதான் அது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிடையாது. ஒர்க் புக்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். அதே மாதிரி இந்த ஒர்க் புக்கு உள்ள எத்தனை ஷீட் இருக்குன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஒரு ஷீட்டை சொன்னா ஷீட் அப்படின்னு சொல்லி சொன்னா, இல்ல ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லி சொன்னா அது சிங்கிள் ஆப்ஜெக்ட் சொல்லணும். நம்ம கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா ஷீட்ஸ் அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். அதே மாதிரி ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொன்னா A1 அப்படின்னு சொல்லி போட்டா அது ஒரு ரேஞ்ச். A1 to B1 அப்படின்னு போட்டாச்சுன்னா செல்ஸ். ஓகே, ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ செல்ஸ் சொல்லி சொன்னா அது வந்து கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, நீங்க சொல்ற ஒண்ணு புரியலையா அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா. அப்போ வந்து பண்ணோம், விபிஏ கோட்ல போயிட்டு கிளிக் பண்றேன் ஆர்ஜிபில. இப்போ ஆர்ஜிபில நம்ம பேஸ்ட் பண்ண கோடு இங்க வர மாட்டேங்குது, ஏன்னா மாடியூல் 3ல பண்ணிருக்கோம். இது நம்ம ஷீட் 8 கோடுன்னு சொல்லி இந்த இடத்துல ஷீட் 8ல தான் ஆர்ஜிபின்னு சொல்லி காமிக்குது இல்லையா. ஷீட் 8ல போய் நம்ம எந்த கோடும் நார்மலா பேஸ்ட் பண்ணா ஷீட் 8க்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன். அதனால மாடியூல்ல போயிட்டு எப்பவுமே கோடை பேஸ்ட் பண்ணி பழகுங்க. ஸோ மாடியூல்ல போயிட்டு பண்ணும்போது இங்க நான் புதுசா இன்னொரு சப் ப்ரொசீஜர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு பாருங்க. சப் டபிள்யூஎஸ் ஒர்க் இல்ல ஒர்க் புக் சொல்லி போடலாம், ஒர்க் புக் ஓபிஜே அப்படின்னு சொல்லி போட்டு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு ப்ரொசீஜர் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். டபிள்யூபி ஓபிஜேன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒர்க் புக் டாட் சொல்லி போட்டா ஏதாவது வருதா, வரல. ஆனா ஒர்க் புக்ஸ் சொல்லி போட்டா வரும், டாட் போட்டா வரும். இப்ப பாருங்க,
ஒர்க் புக்குன்னு சொல்லி போட்டா வரல. ஆனா ஒர்க் புக்கு டாட்னு சொல்லி போட்டோன்னே எதுவுமே வரல. ஒர்க் புக்ஸ்ன்னு சொல்லி போட்டு டாட் போட்டா வருது. ஸோ ஒர்க் புக்ஸ்ன்றது இட்ஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஒர்க் புக்ஸ்ல போய் என்ன பண்ணணும்? ஓகே, ஒர்க் புக்ஸ்ன்றதுல ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா, இப்போ இந்த இதை எக்ஸிக்யூட் பண்ணனா ஒரு புதுசா ஒரு ஒர்க் புக் ஆட் பண்ணோம். இப்போ நம்மகிட்ட எத்தனை ஒர்க் புக் இருக்கு? 1 2 ஒர்க் புக் இருக்கு. இது வந்து செப்பரேட், இது வந்து இது கோட் விண்டோ, விசுவல் பேசிக் கோட் விண்டோ. இப்போ நம்மகிட்ட 2 ஒர்க் புக் தான் இருக்கு. இப்போ இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ண போறோம். WBOBG இருக்குல்ல, ஒர்க் புக் ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் போடலாமா? பேர ஒர்க் புக் ஆப்ஜெக்ட் ஆட். அந்த ப்ரொசீஜரோட நேம் என்ன? புதுசா ஒரு ஒர்க் புக் கிரியேட் பண்ணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஒர்க் புக் ஆப்ஜெக்ட் ஆட் போடுறேன். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஸ்டெப் இன்டூ அப்படின்றது இருக்கு. இது நார்மலா ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் சொல்றேன். வியூ கிளிக் பண்ணுங்க, அதுல போயிட்டு டூல் பார் கிளிக் பண்ணுங்க, அதுல டீபக்ன்ற டூல் பாரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த வியூ அப்படின்றதுல என்ன பண்ணணும்? டூல் பார் போயிட்டு டீபக் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி டூல் பார் வரும். இந்த டூல் பார்ல போயிட்டு இந்த ஹேண்ட் சிம்பிள் பக்கத்துல இந்த இடத்துல வந்து ஸ்டெப் இன்ட்டு சொல்லி கொடுத்தா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் எல்லோ கலர்ல இருக்கு, சப் WBOBJADD அப்படின்ற மேக்ரோ நேம், ப்ரொசீஜர் நேம். மேக்ரோ நேம்னாலும் ப்ரொசீஜர் நேம்னாலும் ஒண்ணுதான். இதை நான் கம்ப்யூட்டர் சொல்லுது நம்மகிட்ட. இதை நான் இப்போ உங்களுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ண போறேன், ஸ்டார்ட் பண்ணட்டுமா? எல்லோ கலர்ல இருக்க ஸ்டார்ட் பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்குது. நம்ம இந்த மாதிரி போயிட்டு இந்த ஹேண்ட் சிம்பிள் பக்கத்துல இருக்கல ஸ்டெப் இன்டூ அப்படின்றது பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணணும். இல்லைன்னா F8 பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம். ஓகே, F8 பட்டன் ப்ரெஸ் பண்ணா இந்த எல்லோ கலர் லைன் ஃபர்ஸ்ட் ஒரு லைன் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ண உடனே அந்த எல்லோ கலர் லைன் வந்து என்னாச்சு? ஜம்ப் ஆகி அடுத்து போயிடுச்சு. மீனிங் என்ன? சப் WBOBJADD அப்படின்றது எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன், இந்த மேக்ரோவை வேலை செய்யறதுக்கு தொடங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் சொல்லுது. அடுத்தது ஒர்க் புக்ஸ் டாட் ஆட் அப்படின்றது. இந்த ஒர்க் புக்ஸ்ன்றது என்ன சொன்ன? கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, எந்த ஆப்ஜெக்ட்? ஒர்க் புக் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஒர்க் ஷீட் ஆப்ஜெக்டா? இல்ல. ஓகே, அது மாதிரி சேல்ஸ் ஆப்ஜெக்டா? இல்ல. ஒர்க் புக்ஸ் ஆப்ஜெக்ட், கலெக்ஷன் ஆஃப் ஒர்க் புக் ஆப்ஜெக்ட் அப்படின்றது. அதுல போய் டாட் ஆடுன்னு கொடுத்தோம்னா புதுசா ஒரு ஒர்க் புக் கிரியேட் பண்ணுன்னு அர்த்தம். இதை எக்ஸிக்யூட் பண்ணட்டுமான்னு கேக்குது. புதுசா ஒரு ஒர்க் புக் கிரியேட் பண்ணட்டுமான்னு சொல்லி கேக்குது கம்ப்யூட்டர். ஓகே அப்படின்னு சொல்லி ஸ்டெப் இன்டூ இந்த ஹேண்ட் சிம்பிள் பக்கத்துல உண்டான ஸ்டெப் இன்டூ ப்ரெஸ் பண்றேன். ப்ரெஸ் பண்ணோன்னா ஒர்க் புக் புதுசா ஒன்று ஆட் ஆச்சு. அதோட ஃபைல் நேம் லெஃப்ட்ல எக்ஸல்ல பாருங்க, புக் 1 சொல்லி வந்துச்சு. இப்போ எண்ட் சப்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா எண்ட் சப். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம சொல்றேன். இப்போ டிம் WSS ஒர்க் ஷீட்ல எதெல்லாம் கீவேர்டு? இல்ல WS தவிர மற்றதெல்லாம் கீவேர்டு, கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது. இப்போ இதுல எதெல்லாம் கீவேர்டு? ஒர்க் புக்ஸ் டாட் ஆட். இதுல ரெண்டுமே கீவேர்டு தான். ஒர்க் புக்ஸும் கீவேர்டு தான், ஆடும் கீவேர்டு தான். கம்ப்யூட்டர் ரெண்டுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஓகே, ஆனா இங்க போயிட்டு நம்ம ஒரிஜினல் நம்ம பேசுற இடத்துல இந்த இடத்துல டிம் கீவேர்டு. WS இட்ஸ் நாட் அ கீவேர்டு, இட்ஸ் அ வேரியபிள், யூசர் டிஃபைன்டு வேரியபிள். அதாவது யாரு வேணாலும் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். நான் வந்து WSனா ஒர்க் ஷீட்டை குறிக்கிறதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல வெறும் W கொடுக்கலாம், இல்ல ஏன்னு கொடுக்கலாம், ஏ ஆஸ் ஒர்க் ஷீட் அப்படின்னு போடலாம். ஆனா நமக்கு டிஸ்கிரிப்டிவா புரியணும்னு இருக்க WS போட்டா ஒர்க் ஷீட்டோட ஷார்ட்கட்ன்றதால WS போடலாம். ஒரு சிலர் வந்து 2-3 வேரியபிள் கொடுக்கலாம். 2-3 ஒர்க் ஷீட்டை குறிக்கிறதுக்கு WS1, WS2, WS3 அப்படி போடலாம். இப்போ ஒரு 10 ஒர்க் ஷீட் வந்து தனித்தனியா நீங்க அதுக்கெல்லாம் அசைன் பண்ணா WS1, WS2, WS3 அப்படின்னு சொல்லி டிம் WS1, டிம் WS2, டிம் WS3 அப்படிலாம் போடலாம். ஆனா இங்க இந்த சிச்சுவேஷன் நமக்கு தேவையான ஒரே ஒரு ஒர்க் ஷீட் தான், அதனால WS போட்டாச்சு. ஸோ WS எதை குறிக்குது? எந்த மாதிரி டேட்டா டைப் இருக்குன்னா ஒர்க் ஷீட்ல டேட்டா டைப் இருக்கு. இப்போ லோக்கல் விண்டோ இங்க இருக்கு. லோக்கல் விண்டோ எப்படி ஓப்பன் பண்றது மறுபடியும் சொல்லி பாருங்க. வியூ கிளிக் பண்ணோம், இந்த லோக்கல் விண்டோ அதை கிளிக் பண்ணும். எதுக்காக லோக்கல் விண்டோனா நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் இங்க அப்டேட் பண்ணிட்டே வரும். வேரியபிளுக்கு உண்டான வேல்யூலாம் வந்துட்டு இருக்கும். ஸோ WSன்றது ஒரு வேரியபிள் விச் இஸ் ஒர்க் ஷீட் டைப் இருக்கு. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணலாமா? இப்போ இந்த மேக்ரோவை இப்போ நம்ம இங்க மேக்ரோவை பார்த்தோம்னா 2 மேக்ரோ இருக்கு. அப்ளை RGB கலர்ஸ் இருக்கு, அதுதான் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் WBOBJ ஆடுன்ற இப்போ நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மேக்ரோ கீழே இருக்கு. இப்போ நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது அப்ளை RGB கலர்ஸ்ன்ற மேக்ரோ. இப்போ இதை போயிட்டு நான் என்ன பண்றேன்? எக்ஸிக்யூட் பண்றேன்.
ப்ரெஸ் பண்றோம். ஸ்டெப் இன்டு பண்ணா கம்ப்யூட்டர் கேட்குது, எல்லோ கலர்ல இருக்கிற லைனை எக்ஸிக்யூட் பண்ணட்டுமா? ஓகே எக்ஸிக்யூட் பண்ண சொல்லிட்டேன். இப்போ கம்ப்யூட்டர் என்ன சொல்லுது? சப் அப்படின்ற ப்ரொசீஜர்ல எந்த ப்ரொசீஜர் நேமு அப்ளை ஆர்ஜிபி கலர்ஸ்ன்ற ப்ரொசீஜர் நேம எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டிம் WS as ஒர்க் ஷீட் அப்படின்றதுல நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி கம்ப்யூட்டர் சொல்லி என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்டா WSனா ஒரு ஒர்க் ஷீட்னு சொல்லி வந்துச்சு. இப்போ இங்க பாருங்க WS லோக்கல் விண்டோல WS நத்திங் வந்துச்சு. அது வந்து டேட்டா டைப் ஒர்க் ஷீட்ங்கிறது. ஓகே, அடுத்தது செட் WS equal to this workbook dot sheets RGB என்ன பண்ணணும்? WS என்ற வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும்னு சொல்லி சொல்லு. எந்த மாதிரி வேல்யூ அசைன் பண்ணணும்? ஒர்க் ஷீட்ன்ற நேம், ஒர்க் ஷீட்ன்ற டேட்டா டைப் தான் வரணும். அப்போ ரைட் சைட்ல ஒர்க் ஷீட்ன்ற டேட்டா டைப் வந்திருக்கா பாருங்க. திஸ் ஒர்க் புக் அது ஒர்க் ஷீட்டா இல்ல. அப்போ போட்டு இந்த ஒர்க் புக்ல டாட் போட்டுன்னா ஷீட்ஸ் சொல்லி வரும். இப்போ ஷீட்ஸ் சொல்லி சொன்னா என்னதுதான்? அது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஒரு ஷீட் இல்ல, 2 ஷீட்ல, 3 ஷீட்ல, மெனி ஷீட் சொல்லி வைப்பான். இந்த ஷீட்ஸ்ல எந்த ஷீட்டு? RGBன்ற ஷீட். அதுதான் வந்து அந்த பர்டிகுலர் நமக்கு அந்த பர்டிகுலர் ஷீட்ல போய் ஒர்க் பண்ணும். இப்போ நம்ம ஒர்க் பண்ணிருக்கிற இந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். இதுல போய் வந்து RGBன்றது இல்லைன்னு சொல்லி வரும். க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, நமக்கு இந்த இடத்துல RGBன்ற ஷீட் இருக்கு. நான் போய் ஏன்ற ஷீட்டை கிளிக் பண்றேன். இப்போ எக்ஸல் வந்து ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிட்டு இந்த லெஃப்ட் சைடில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்க போயிட்டு இந்த மாதிரி வந்து இந்த வெர்டிக்கல் லைன் ரைட் சைடில் இருக்குல்ல எக்ஸல் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு இந்த மாதிரி டபுள் ஷேடார் வச்சு இப்படி இங்க எவ்வளவு வேணாலும் சுருக்கிக்கலாம், இல்லை எவ்வளவு வேணாலும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் இது வந்து எக்ஸல். அது மாதிரி இந்த சைடில் வந்து பண்ணோம்னா இது வந்து VBA அப்படின்னு இருக்கு இல்லையா, VBA கோட். இது வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ லெஃப்ட் சைடில் எக்ஸல் இருக்கு, ரைட் சைடில் VBA எடிட்டர் இருக்கு. இப்போ நம்ம போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ண போறோம். சப் அப்ளை RGB கலர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. டிம் WS as ஒர்க் ஷீட் வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லோக்கல் விண்டோல இந்த இடத்துல வச்சு காமிக்கிற லோக்கல் விண்டோல WS இப்போதைக்கு என்ன வேல்யூ? நத்திங். இப்போதைக்கு எதுவுமே இல்லை. ஒர்க் ஷீட் இருக்கு. WS கொஞ்சம் போய் பார்த்தா இப்போ எதுவுமே இல்லை இல்லையா, நத்திங் இருக்காங்க. WS இங்க போய் பாருங்க, ரெண்டாவது லைன்ல நத்திங். WS ஈக்குவல் டு நத்திங் டிஸ்பிளே ஆகுதா? இங்க பாருங்க WS. இப்போ இங்கே வந்து WS நத்திங், எல்லாமே நத்திங் நத்திங் சொல்லி காமிச்சிட்டே இருக்கும். ஓகே, WS வந்து நத்திங் நத்திங் எல்லாத்துலயும் வரணும். ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து நத்திங் இருக்கு. எக்ஸிக்யூட் பண்ணும்போது எல்லோ கலர்ல எக்ஸிக்யூட் பண்ணணும்னா என்ன பண்ணும்? இந்த டீபக் டூல் பார்ல போயிட்டு ஸ்டெப் இன்டுன்ற ஐக்கான ப்ரெஸ் பண்ணும். ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ செட் WS ஈக்குவல் டு திஸ் ஒர்க் டாட் ஷீட்ஸ்ன்ற ஷீட்ஸ்னா கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். என்ன ஆப்ஜெக்ட்? ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 எத்தனை வேணாலும் வந்து போகுது. அதுல எந்த ஷீட்டை செலக்ட் பண்ணணும்? RGB ஷீட்டை செலக்ட் பண்ணணும். செலக்ட் ஆயிடுச்சான்னு சொல்லி பார்த்தா செலக்ட் ஆகல. ஆனா இங்க பாருங்க WS அப்படின்னு சொல்லி போட்டு ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ நத்திங் சொல்லி இல்ல, ஒரு பிளஸ் வந்துச்சு பாத்தீங்களா? இதுல WS வந்து வெறுமனே இருந்துச்சு, இப்போ பிளஸ் வந்துச்சு. இந்த பிளஸ் கிளிக் பண்ணி பார்த்தா என்ன வருது அப்படின்றத உள்ள போய் பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் டைம் எடுத்து ஜஸ்ட் வந்து WS கீழே என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் லெவல் வந்து அப்ளிகேஷன் இருக்கு. WSல அப்ளிகேஷன் ஒரு ஐட்டம், ஆட்டோ ஃபில்டர்னு ரெண்டாவது ஐட்டம், செல்ஸ் அப்படின்றது மூணாவது ஐட்டம், அடுத்து சர்க்குலர் ரெஃபரன்ஸ் சொல்லி நாலாவது ஐட்டம், அடுத்து கோடு நேம் சொல்லி போட்டு ஷீட் 8 சொல்லி போட்டு இந்த கோடு நேம் வந்து ஷீட் 8. இங்க கோடுல போய் பாருங்க, ஷீட் RGB அப்படின்னு சொல்லி தெரியுதா? இந்த இடத்துல RGBன்னு இருக்கு. ஷீட் 8 வந்து RGBயா மாத்திருக்கோம் நம்ம. ஓகே, RG8ல இது RGB நம்ம அதை ரீநேம் பண்ணிருக்கோம். ஸோ அந்த கோடு வந்து தான் கோடு நேம் வந்து ஷீட் 8ன்னு அர்த்தம். அடுத்து கமெண்ட்ஸ் த்ரெடட் எழுதி போட்டு இந்த மாதிரி கீழே அப்படியே நம்ம போய் பார்க்கும்போது நமக்கு தேவையான இடத்துல வந்து நிப்பாட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஜஸ்ட் மூவ் பண்ணிட்டு போறேன். இண்டெக்ஸ் வந்து 5 இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நேம்ல போயிட்டு RGBன்னு இருக்கு. ஸோ WS அப்படின்ற இடத்துல அதோட நேம் என்னது? RGBன்னு வந்துச்சு. ஓகே, இப்போ போய் பார்த்தோம்னா எங்க போய் பார்த்தோம்னா அந்த இடத்துல ஜஸ்ட் இங்க எங்கேயாவது மூவ் பண்ணி பார்த்தோம்னா அந்த இதுக்கு RGBன்னு சொல்லி எங்கேயாவது வரணுமான்னு பார்த்தா இப்போதைக்கு வரல. நம்ம என்ன பண்ணுவோம்? WS டாட் ஆக்டிவேட்ன்றதை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாமா? எல்லோ கலர் லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன் நம்பர் என்னது அப்படின்னு சொல்லி இங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா லைன் நம்பர் 4 சொல்லி இந்த ஹெல்ப் கீழே தெரியுதா? LN4. ஃபோர்த் லைனை எக்ஸிக்யூட் பண்ணட்டுமா? ஃபோர்த் லைன் என்ன இருக்கு? WS டாட் ஆக்டிவேட் இருக்கு. எக்ஸிக்யூட் பண்ணட்டுமா? எஸ் எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லி போட்டோம். ஸோ WSனா இப்போ என்னது? RGBன்ற ஒர்க் ஷீட். அதை போய் ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லி போட்டோம். RGBன்ற ஒர்க் ஷீட் ஆக்டிவேட் ஆயிடுச்சா? ஓகே, அடுத்தது
சிங்கிள் கோட்ல இருக்கிற லைன்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த இது வந்து சிங்கிள் கோட்ல இருக்கு, அப்ளை டிஃபரண்ட் ஆர்ஜிபி ஃபில்ஸ் இன் A1 to A8. என்ன கொடுத்துக்கணும் நமக்கு புரியறதுக்கு, யூசருக்கு புரியறதுக்கு, கம்ப்யூட்டர் புரியாது. இப்போ நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க, அப்ளை டிஃபரண்ட் ஆர்ஜிபி ஃபில்ஸ் இன் A1 to A8 போட்டு. ஸோ இப்போ WS அப்படின்றதுல போயிட்டு பார்த்தோம்னா என்ன இருக்கு, A1 WSல போயிட்டு டாட் ரேஞ்ச் A1 இன்டீரியர் டாட் கலர் ஈக்குவல் டு RGB 255, 0, 0 அப்படின்னு போட்டு. இது எந்த மாதிரி வந்து கலரை கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா, அதனால ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும், அப்ளை பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ற A1ல போய் பார்த்தா இப்போ ரெட் கலர் வந்திருக்கு. அப்படின்னா RGB அதுல வந்து Xக்கு 255 ஒரு வேல்யூ இருக்கு, Yக்கு 0 இருக்கு, Zக்கு 0 இருக்கு. அப்படின்னா ரெட் கலர்னு அர்த்தம். ஓகே, இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது. ஒரு சிலர் வந்து அந்த டிசைன் பண்றவங்களுக்கு அதெல்லாம் நிறைய திரும்ப திரும்ப ஒர்க் பண்றவங்களாம் டக் டக் டக்கு நிறைய ஒர்க்ல போட்டு வச்சிருப்பாங்க, இதெல்லாம் ஆட்டோமேஷன் பண்றதுக்கு வச்சிருப்பாங்க. அடுத்து WS டாட் ரேஞ்ச் A2ல போயிட்டு டாட் இன்டீரியர் டாட் கலர் அப்படின்னு போட்டுக்கலாம். அந்த இன்டீரியர்ல உண்டான கலர் என்னத்தான், RGBல X is equal to 0, Y equal to 255, Z equal to 0. ஸோ என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் Xல 255 போட்டிருக்கு, மத்தெல்லாம் 0. ரெண்டாவது Yல 255 போட்டிருக்கு, மத்தெல்லாம் 0. மூணாவது லைன் பார்த்தீங்கன்னா Xும் Yயும் 0, Z மட்டும் 255 அப்படிங்கிறது. ஸோ 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா. இப்போ A2ல என்ன கலர் வருதுன்னு பார்க்க போறோம். Y மட்டும் 255, மத்தெல்லாம் 0. கிரீன் வந்திருக்கு. ஸோ Y மட்டும் 255னா கிரீன், Z மட்டும் 255னா அடுத்த லைன் WS டாட் ரேஞ்ச் A3 டாட் இன்டீரியர் டாட் கலர் ஈக்குவல் டு RGB X0 Y0 அண்ட் Z ஈக்குவல் டு 255 அப்படின்னு போட்டனால இந்த இடத்துல இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். A3ல போயிட்டு என்ன கலர் இருக்கு, ப்ளூ கலர் வந்துச்சு. ஸோ RGBன்னு வந்திருக்கு அவங்களுக்கு. இப்போ A1ல ரெட் கலர் R, A2ல என்ன இருக்கு G கிரீன், அடுத்தது A3ல ப்ளூ. ஸோ இதான் RGB ஃபார்ம்ல ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்ல வந்து 255 போட்டாச்சுன்னா ரெட் வருது, ஒய்ல 255 போட்டாச்சுன்னா நமக்கு கிரீன் வருது. அடுத்தது ஜெட்ல வந்து நம்ம 255 போட்டாச்சுன்னா ப்ளூ வந்துச்சு. இதே மாதிரி நிறைய காம்பினேஷன் ஒன் பை ஒன்னா அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணும். அடுத்தது வந்து பாருங்க 255, 255, 0. அது வந்து A4ல வரும். A4ல பார்த்தா எல்லோ வருது. அப்படின்னா 255, 255, 0 போட்டா எல்லோ. அடுத்து 255, 0, 255. இப்போ ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்குன்னா Z மட்டும் 0 போட்டது எல்லோ வந்துச்சு. இப்போ Yல மட்டும் 0 போட்டா என்ன கலர் வருது பார்க்கலாமா. இது வந்து அந்த நம்ம பார்த்தோம்ல M மெஜெண்டான்னு ஒரு கலர் வந்துச்சுன்னா அந்த கலர். அடுத்தது 128, 0, 120, சாரி X0 Yயும் Z 255, 255 எக்ஸிக்யூட் ஆகல. அது பண்ணியாச்சுன்னா இது வந்து சியான் அப்படின்ற கலர் வந்துச்சுங்க, ஆறாவது இல்லையா அந்த கலர். அடுத்தது 128, 0, 128 இது என்ன கலர்னு சொல்லி பார்த்தோம்னா இது A7ல போய் அப்ளை ஆகும். இது வந்து டார்க் பர்பிள் கலர் தான் இருக்கு. அடுத்தது A8ல போயிட்டு 255, 165, 0 சும்மா ஏதோ ஒரு ரேண்டம் நம்பர் போட்டு வச்சு இப்போ இது பார்த்தா இந்த கலர்ல வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கலர்லாம் ஏதாவது டிஃப்ரெண்டா வேணும், ஒரே கலர் வந்து திரும்ப திரும்ப சில இடத்துல அப்ளை பண்ணணும்னா அந்த நம்பரை மட்டும் நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட்டோமேஷன் பண்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ விஷுவல் பேசிக்ல பேசிக்ஸ் அப்படின்ற சீரீஸ்ல வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த வீடியோ எல்லாம் என்னென்னன்றதை ஒன் பை ஒன்னா நீங்க பார்த்துக்கணும். ஏற்கனவே ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோல வந்து இதுக்கு முந்தின வீடியோ ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படி ஃபில் கலர் யூஸ் பண்ணி எப்படி விபி கலர்ன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணி 8 கலர் அப்ளை பண்றது, ஸ்டாண்டர்டா 8 கலர், விபி பிளாக், விபி கிரீன், விபி ஒயிட், விபி எமஜெண்டா, அந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா 8 கலர். இப்போ இந்த வீடியோல RGB X, Y, Z ஸ்டைல்ல இப்போ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இதுல வந்து எப்படின்னா பார்த்தோம் 1.67 மில்லியன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அத்தனை கலர் இருக்கு. 1,67 lakhs அப்படின்னு சொல்லி சொன்னா அவ்வளவு கலர் வந்து இதுல அப்ளை பண்ண முடியும், டிஃப்ரெண்ட் மிக்ஸ் பண்ணி. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றவங்க எந்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா ஜஸ்ட் இப்போ நான் ஒரு வீடியோ வந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு ட்ரை பண்றேன், எப்படி உங்களுக்கு அந்த பிரச்சனை வருது, சப்ஸ்கிரைப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றது மட்டும் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் என்னோட யூடியூப் சேனலை ஓப்பன் பண்றேன். இந்த யூடியூப் இருக்கு, இதை கிளிக் பண்ண உடனே ஆல்ரெடி சைன் இன் பண்ணா என்னோட போட்டோ இந்த ரைட் சைட்ல கூகுள்ல வருது தெரியுங்களா உங்களுக்கு, இந்த மாதிரி வரும். நீங்க சைன் இன் பண்ணிட்டீங்கன்னா
கூகுளில் போயிட்டு நீங்கள் சைன்இன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸல் பவர் பிவட் அப்படின்னு போட்டு எக்ஸல் பவர் பிவட் இதெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி ஜஸ்ட் டைப் பண்ணுறேன். இப்போ டைப் பண்ணணும் நிறைய வீடியோஸ் வருது இல்லையா, இதில் ஒருத்தரோட வீடியோ நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து கெவின் ஸ்டாட்வர்ட்னு ஒருத்தர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிப்பார். இங்கிலீஷ் புரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். நம்மள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்காக வந்து இந்த வீடியோ வந்து நான் அப்பப்போ பார்த்து நான் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். எனக்கு வந்து 25 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸலில் இருக்கு. பெரிய பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதனால வந்து இங்கிலீஷில் நான் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். பட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரியுதுக்கா, தமிழில் சொல்றதுக்கா வந்து இப்போ இந்த மாதிரி வீடியோலாம் போட்டுட்டு இருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் இல்லையா, சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதுன்னு எப்படி பண்ணுன்ற இப்போ சொல்கிறேன், கவனமாக பார்த்துங்க. இப்போ இந்த வீடியோ வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே வீடியோ வந்து இந்த மாதிரி ரன் ஆக போகுது. இப்போ இந்த வீடியோ ரன் ஆகுது. இது வந்து நான் என்ன பண்ணுறேன், கீழே இறக்கி பார்க்குறது வந்து இப்போ கெவின் ஸ்டாட்வர்ட்ல வந்து இந்த பெல் ஐக்கான்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைட்லயும் வந்து ஒரு கர்வ் மாதிரி ஒரு கோடு போட்டுருக்கா. ஓகே, இது வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டேன் அர்த்தம். இப்போ இதை போயிட்டு நான் என்ன பண்றேன், அன்சப்ஸ்கிரைப் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ அன்சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டேன். இப்போ நான் போயிட்டு இந்த லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண முடியுது. ஏன்னா நான் ஆல்ரெடி கூகுளில் போய் சைன்இன் பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டோ எனக்கு வந்து சைன்இன் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ கமெண்ட் எழுத முடியாம போட்டா எழுத முடியும். வெரி நைஸ் வீடியோ அப்படின்னு போட்டு என்னென்ன விருப்பம் இருக்கோ அது எல்லாத்தையும் போடலாம். ஓகே, கமெண்ட் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் போட்டு வெரி நைஸ் வீடியோ அப்படின்றது இங்க போயிட்டு இருக்க கமெண்ட்ல கீழே வந்திருக்கும் பாருங்க, தெரியுதுங்களா? வெரி நைஸ் வீடியோ அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ என்னோட பேர் வந்து அந்த என்னோட ஹேண்டில் யூடியூப்ல போயிட்டு நம்ம ஹேண்டில் சொல்லலாம். என்னோட ஐடென்டிஃபிகேஷன் எப்படின்னா @பிரபாகர் ஸ்ரீனிவாசகம் D1730 இங்க போட்டிருக்கு. இதுதான் என்னோட யூடியூப் ஹேண்டில். ஸோ இதில் போய் வந்து வெரி நைஸ் வீடியோ கமெண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ எப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புறீங்க அப்படின்றது பண்ணும்போது எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகலன்னு சொல்லி கேட்டா, இதை வந்து ஷேர் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ண முடியும், வாட்ஸ்அப் மூலமா ஃபேஸ்புக் போகலாம். இப்போ இந்த லிங்கை காப்பின்ற பட்டன் யூஸ் பண்ணி காப்பி ப்ரெஸ் பண்றேன். ஓகே, காப்பி ப்ரெஸ் பண்ண லிங்க் காப்பி ஆயிடுச்சு. நான் என்ன பண்றேன், இந்த மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் போயிட்டு நான் கூகுள் ஆல்ரெடி சைன்இன் பண்ணிட்டேன். மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் நான் இன்னும் சைன்இன் பண்ணல இல்லையா, யூடியூப் சைன்இன் பண்ணல. இப்போ மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் புதுசாக நியூ விண்டோ ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இந்த அட்ரஸ் பாரில் அந்த வீடியோ வந்து Ctrl+V கொடுத்து அந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் இல்லையா. இப்போ இந்த பாருங்க சைன்இன் அப்படின்னு சொல்லி கேட்குதுங்க. சைன்இன் பண்ணா அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் போயிட்டு நீங்கள் சைன்இன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களோட வீடியோ வந்து பார்க்க முடியும். அது மாதிரி கூகுளில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ இப்போ நான் சப்ஸ்கிரைப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுவோம், ட்ரை பண்ணி காமிப்பேன். வேணும் முடியல, want to subscribe to this channel, sign in to subscribe to this channel. அதாவது நீங்க மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் சைன்இன் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா கூகுளில் சைன்இன் பண்ணியிருக்கணும். அப்போ வந்து சைன்இன் அப்படின்னு கொடுத்தா வரும். இப்போ நம்ம சைன்இன் சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணணும், அந்த இமெயில் ஐடி கேட்கும்போது இமெயில் ஐடிலாம் நீங்க கொடுத்துட்டு என்ன பண்ணணும், பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துட்டு உள்ள போனதுக்கப்புறம் அது மாதிரி டீட்டெயிலாம் உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ சவுண்ட் அதிகமா இருக்கு, ஒரு நிமிஷம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண முடியுமா? ஓகே, இப்போ போனா சைன்இன் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண முடியும், ஆனா நீங்க சைன்இன் பண்ணியிருந்தா பண்ண முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணாம கமெண்ட் எழுத முடியுமா? எழுத முடியும். ஓகே, கமெண்ட் எழுதணும், ஆனா சைன்இன் கேட்கும். இப்போ கமெண்ட்ல போய் கிளிக் பண்ணிட்டு பாருங்க, சைன்இன் கேட்குது. கமெண்ட் கேட்டாலும் சைன்இன் கேட்கும், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் சைன்இன் கேட்கும், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் சைன்இன் கேட்கும். ஆனா ஷேர் பட்டன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா சைன்இன் கேட்காது. ஏன்னா என்ன பண்றாங்க, ஃப்ரீயா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணாதான் என்னை மாதிரி ஆளுங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ், நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கும், நிறைய வீடியோ போடலாம். நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்றாங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ் எழுதுறாங்க, நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி புதுசா வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க, ரிக்வஸ்ட் பண்றாங்க, கொஸ்டின் கிளாரிஃபிகேஷன் டவுட் இருக்கு, எல்லாம் போடுங்க. அப்பதான் வந்து வீடியோ போடும்போது வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா. நம்ம தமிழ் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக மட்டும் இல்ல, நம்ம மாதிரி தெலுங்கு பேசுறவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெலுங்கு பேசுறவங்க, ஹிந்தி பேசுறவங்க, மலையாளம் பேசுறவங்க, அவங்க எல்லாம் வந்து தமிழ்
புரிஞ்சுக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து வீடியோ பாக்குறாங்க இல்லையா, அவங்களுக்காகவும் இந்த வீடியோ போடுறேன். ஸோ நம்ம தமிழ் மொழியை வளர்க்கறதுக்கு ஒரு பர்டிகுலர் இது ஒரு சோர்ஸா இருக்குன்னு என்னோட நம்பிக்கை. ஓகே, அதனால தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய நீங்களும், தமிழை புரிஞ்சுக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய நீங்களும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, கமெண்ட் எழுதுங்க. ஓகே, உங்க கொஸ்டின் எதுவாக இருந்தாலும் கேளுங்க, உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ போடுங்க. எனக்கு இருக்கிற ஃப்ரீ டயத்துல உங்களுக்கு தேவையான வீடியோலாம் நான் போட்டு அனுப்புறேன். ஓகே, நன்றி, தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை.